ஆஸ்திரேலியாவில் தனது அண்டை வீட்டாருடன் ஏற்பட்ட மோதலால் சுமார் 5,75,000 பவுண்டு மதிப்புள்ள தனது சொந்த வீட்டை நபர் ஒருவர் இழந்துள்ளார். நீதிமன்ற வழக்கு மற்றும் அபராத கட்டணங்களை செலுத்த முடியாததால் அவரது சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மோதல் திருமதி மெகோவன் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது. தனது வீட்டின் பின்பக்கத்தில் உள்ள வாகன தரிப்பிடத்திற்கு செல்வதை அண்டை வீட்டாரான திருமதி பாட்டர் நிறுத்தியிருந்த வாகனம் தடுப்பதாக அவர் முறைப்பாடு செய்திருந்தார். இந்த சிறிய பிரச்சினைக்கு இருவராலும் சுமூகமான தீர்வை காண முடியவில்லை. இதனைத் தொடர்ந்து மெகோவன் சட்டப்படி நடவடிக்கை எடுத்துள்ளார். 2020 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் லண்டன் பிரம்லி நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் மெகோவனுக்கு நஷ்டஈடாக சுமார் 30,000 பவுண்டுகளையும் வழக்கறிஞர் கட்டணமாக 27,000 பவுண்டுகளையும் வழங்கும்படி பாட்டருக்கு உத்தரவிடப்பட்டது. ஆனால் திருமதி பாட்டர் இந்த தொகையை செலுத்த தவறியுள்ளார். இதுவே அவரது வீழ்ச்சிக்கு ஆரம்பமாக அமைந்துள்ளது. வட்டியுடன் சேர்த்து இந்த தொகை 70,000 பவுண்டாக உயர்ந்துள்ளது. இதனால் அவரது வீட்டின் மீது ஒரு பிணை கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. கடன் தீர்க்கப்படாததால் மெகோவனின் வழக்கறிஞர்கள் அந்த வீட்டை விற்பனை செய்வதற்கான நீதிமன்ற உத்தரவை பெற்றுள்ளனர். சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தான் வாழ்ந்த வீட்டை விட்டு 2023 ஆண்டு ஏப்ரல் மாதம் திருமதி பாட்டர் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டார். அவரது உடைமைகள் அனைத்தும் அகற்றப்பட்டு அவரது சொந்த செலவிலேயே களஞ்சியப்படுத்தப்பட்டன. 5,75,000 பவுண்டு பெறுமதியான தனது சொந்த வீட்டை இழந்த வயோதிப பெண் தற்போது வாடகை வீட்டில் வசித்து வருகின்றார். வட்டி மற்றும் கூடுதல் சட்ட செலவுகள் காரணமாக அவர் செலுத்த வேண்டிய தொகை இன்னும் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக நீதிபதி கவலையோடு தெரிவித்துள்ளார்.